விவசாயிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பொள்ளாச்சிக்கு பக்கம் இருக்கோம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தென்னையில் வரக்கூடிய பென்சில் டாப் அதை பற்றினதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 25லேருந்து 30 வயசுக்கு பக்கம் இருக்கும். இதோட இது பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்கிறது பென்சில் டாப்புங்கிறத சொல்லுவாங்க. இது எதனால் பென்சில் டாப்புங்கிற சொல்கிறாங்கன்னா இது அப்படியே இப்போது பார்த்திங்கன்னா பென்சில் சீவன மாதிரி அப்படியே மாறிடும். அதனால தான் இதுக்கு வந்துட்டு பென்சில் டாப்புன்னு சொல்கிறாங்க. இதுக்கு உண்டான தீர்வு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது எதனால் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இது வந்துட்டு போரான் சத்து ரொம்ப பற்றாக்குறையினால் வருது. போரான் அதிகப்படியான போரான் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். எல்லாம் நான் போரான் கொடுத்ததே இல்லை, இப்போது போரானெல்லாம் கொடுக்க சொல்கிறீங்க, நுண்ணூட்டமெல்லாம் கொடுக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு சிலர் கேட்கலாம். என்ன காரணம்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு முழுமையாக தீர்ந்ததுக்கப்புறம் அந்த மண் வந்துட்டு மேலேருந்து எடுத்துக்காது. இந்த தென்னை மரம் மற்றும் பல்லாண்டு கால பயிர்கள் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா மண்ணில் இருக்கிற அளவுக்கு நமக்கு நல்லதாக கொடுக்கும். மண்ணில் அந்த சத்தானது தீர்ந்ததுக்கப்புறம் அதோட ஒவ்வொரு டெஃபிஷியன்சி அப்படியே காட்டுறக்க ஆரம்பிச்சுக்கும். இந்த மாதிரி டெஃபிஷியன்சி காட்டும்போது தான் நமக்கு இந்த போரானானது தென்னை மரத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை. அந்த போரான் நம்ம கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி போரானோட பிரச்சனை வந்து பென்சில் டாப் ஆனது போகும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு மரமும் கூட ரொம்ப இருக்குது. இதுக்கு முன்னாடி காட்டின மரம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கான பாதிப்பு இருந்தது. இந்த மரம் நல்லாவே பாதிப்பாயிருக்கு. இதுக்கு நம்ம தீர்வாக என்ன கொடுக்கலான்னா ஒரு 15 மட்டைக்கு மேலே இருந்து குறும்பைகள்லாம் நல்லா செட்டாக இருந்ததுன்னா நம்ம இந்த மரத்தை தாராளமாகவே காப்பாற்றிடலாம். அதுக்கு குறைவாக ஒரு 15 மட்டைகளுக்கு குறைவாக இருந்ததுன்னா இந்த மரத்தை வந்து காப்பாற்றுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம கீழே வந்து சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது போராக்ஸ் வந்துட்டு 100லேருந்து 150 கிராமும், அது கூடவே நைட்ரோபோர் சொல்லக்கூடிய கால்சியம் நைட்ரஜன் போரான் கலந்த மிக்சர் இதில் வந்துட்டு 250 கிராமும் நம்ம கொடுக்கணும். இதை வந்துட்டு 2 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்கும்போது நமக்கு நல்லதாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இல்லை என்னால் அவ்வளோ இது பண்ண முடியாது, கரைச்சி தான் ஊற்ற முடியும் அப்படிங்கிற விவசாயிகள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா யாரா விட்டால் போர் ட்ராக் வந்துட்டு ஒரு மரத்துக்கு 10 மில்லியும், யாரா விட்டால் ஜிங்க் ட்ராக் வந்துட்டு ஒரு மரத்துக்கு 10 மில்லியும் கலந்து மாதம் ஊற்றணும். இந்த ஜிங்க் எதுக்காக ஊற்றுறோம்னா வேர் வளர்ச்சியை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். இது வந்துட்டு நார்மலாக இந்த போரான் பாதித்த மரங்கள் வந்துட்டு அதோட வேர் வந்துட்டு ரொம்ப தூரம் போயிருக்காது. அதனால் நம்ம இந்த வேர் வளர்ச்சிக்காக நம்ம இந்த ஜிங்க் ட்ராக்கானது கொடுக்குறோம். இது வந்துட்டு இதுக்கு உண்டான நல்ல தீர்வாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம மாதம் இதை கொடுக்கணும். போர் ட்ராக்கும் ஜிங்க் ட்ராக்கும் கரைச்சி ஊற்றுனா கொஞ்சம் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். குறிப்பு மறுபடியும் சொல்கிறேன், 15 மட்டைகளுக்கு மேலே இருக்கிறத மட்டும் கொடுங்க, 15 மட்டைக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு வேண்டாம். இதில் இந்த மரம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிச்சிருக்கு. இதுக்கு கொஞ்சம் முன்னத்த நிலைமையில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மரத்தை வந்துட்டு நம்ம ஈஸியாக காப்பாற்ற முடியும். அதுவே வந்துட்டு இந்த மரத்தை வந்துட்டு நம்மளால் இப்போது இந்த காட்டுற மரத்தை வந்துட்டு நம்மளால் காப்பாற்றுறது கஷ்டம். இது போல் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்கள்.